வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ரைனிங் சென்டரோட சிம்பிள் டிப்ஸ் வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, கெப்பாசிட்டர்ஸை மல்டிமீட்டர்ல எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நீங்க ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் வேலையை கத்துக்கிட்டு சொந்த ஊர்லயே தனியா கடை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகல் ட்ரைனிங் நாங்க உங்க கூடவே உட்காந்து சொல்லி தர போறோம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. நம்ம சிம்பிள் டிப்ஸ் வீடியோஸ்ல கெப்பாசிட்டர் பத்தி பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ கெப்பாசிட்டரை நான் ஆல்ரெடி மல்டிமீட்டரை கெப்பாசிட்டர்ஸ் மோடு இருக்கிற மாதிரி ஒரு மீட்டர் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த மீட்டர்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒரு மீட்டர் இருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மோடு இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ல கொண்டு வர இங்க பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் மோடு இருக்கு. அந்த கெப்பாசிட்டர் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுல செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு. நான் கெப்பாசிட்டர் மோட்ல வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்எஃப்னு இருக்கு. அப்படின்னா நேனோ ஃபேரட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அங்கிருந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் எடுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரோட கெப்பாசிட்டர். இதோட வேல்யூ 50. இந்த லைட்டா அழிஞ்சிருக்கு. ஸோ 50 இருக்கணும். இது என்ன வேல்யூ வருதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கெப்பாசிட்டர் வந்து அதாவது மல்டிமீட்டர் வந்து கெப்பாசிட்டர் மோட்ல வச்சாச்சு. இப்போ கெப்பாசிட்டர் 2 எண்ட்ல வைக்கும்போது நமக்கு அந்த வேல்யூ வேணும் அதை காட்டணும். நான் 50ன்னு சொல்லியிருந்தேன். இங்க என்ன வேல்யூ காட்டுது? 19 தான் காட்டுது. 19 மைக்ரோ ஃபேரட் தான் காட்டுது. மேல பாருங்க யூஎஃப்னு மாறிடுச்சு பாருங்க கார்னர்ல. ஸோ 19 மைக்ரோ ஃபேரட். அப்போ இதோட வேல்யூ வந்து 50, நமக்கு காமிக்கிறது 19ன்றப்போ இது ஃபெயிலியர். அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோடது 13 யூஎஃப். 13 போட்டிருக்கா? 13 யூஎஃப்னு போட்டிருக்கா? ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 13.43 வருது. அப்போ இதுவும் ஓகே தான். அதாவது முன்னாடி இருந்த கெப்பாசிட்டர் ஃபெயிலியர், இந்த கெப்பாசிட்டர் பர்ஃபெக்டா இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்த கெப்பாசிட்டர் பார்ப்போம். இதுவும் வாஷிங் மிஷினோட தான். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 யூஎஃப் போட்டிருக்கு. தெரியுதா? 9 யூஎஃப் போட்டிருக்கு. கெப்பாசிட்டர் செக் பண்ணும்போது மட்டும் ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் லேட்டாக தான் வரும். இப்போ 8.284 இருக்கு. ஸோ 9 மைக்ரோ ஃபேரட் வரணும். ஆனால் 8 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கு. ஆனால் இதுவும் ஓகே தான். மெஷின் இதனால வந்து மோட்டார் ஸ்லோ ஆகுன்றது சொல்ல முடியாது. இதுக்கு கீழே 8க்கு கீழே இன்னும் போகுதுன்னா மட்டும் தான் ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டரும் ஓகே தான். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 20 மைக்ரோ ஃபேரட். ஓகேங்களா? 20 மைக்ரோ ஃபேரட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெறும் 3 மைக்ரோ ஃபேரட் தான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 20 போட்டிருக்கா? 20 மென்ஷன் பண்ணியிருக்கா? 20 மைக்ரோ ஃபேரட். பட் நமக்கு வர்றது 3 தான் வருது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 3 தான் வருது. ஓகேவா? அப்போ இது ஃபெயிலியர். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இதுவும் 20 மைக்ரோ ஃபேரட் தான். இது ஒரு கெப்பாசிட்டர், போர்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிற கெப்பாசிட்டர், ஃபிக்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டர். இதோட வேல்யூ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே எடுத்துடக்கூடாது. 7 தான் வருது. அப்போ இதுவும் ஃபெயிலியர். 20 இருக்க வேண்டிய இடத்துல 7 தான் இருக்கு. அது மாதிரி இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ காட்டுது? இதோட வேல்யூ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க, 2 யூஎஃப் இருக்கு. ஓகேங்களா? 2.0 இருக்கு. அது 2 யூஎஃப்னு இருக்கு. ஆனால் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ காட்டுது? ஒரு நிமிஷம். 2 யூஎஃப் வரணும். ஆனால் அங்கே என்ன இருக்கு? 694 என்எஃப் இருக்கு, நேனோ ஃபேரட் இருக்கு. அப்போ ஒரு மைக்ரோ ஃபேரட்க்கு கீழே இருக்கு. ஸோ அப்போ இதுவும் வந்து ஃபெயிலியர் தான். ஓகேவா? ஸோ அப்போ மல்டிமீட்டர் எப்படி கெப்பாசிட்டி செக் பண்ணுன்றது இப்போ பார்த்தோம். எப்பவுமே வந்து 2 கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள் தான். ஸோ இதில் தான் நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஆப்ஷன் மேலே இங்கே என்எஃப்னு கொடுத்துருக்கு இல்லையா? அங்கே யூஎஃப்னு கொடுத்துருந்தாலும் சரி, எம்எஃப்னு என்எஃப்னு கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் எதில் இருந்தாலும் நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீட்டர் காட்டுறேன். இன்னொரு மீட்டர் இதுல பாருங்க, டைரக்டாவே கெப்பாசிட்டி சிம்பிள் மட்டும் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க டைரக்டா மல்டிமீட்டரை இந்த ரேஞ்சில் வச்சுட்டு கெப்பாசிட்டி செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ஏசியா இருக்கட்டும், ஃப்ரிட்ஜா இருக்கட்டும், வாஷிங் மிஷினா இருக்கட்டும், இண்டக்ஷன் ஸ்டவ்வா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க கெப்பாசிட்டர்ஸை இப்படி செக் பண்ணிக்கலாம். நீங்க 10th 12th டிப்ளமோ, இன்ஜினியரிங், டிகிரி, எலக்ட்ரீஷியனா இருக்கீங்களா? இந்த பிசினஸை கத்துக்கிட்டு சொந்த ஊர்லயே தனியா கடை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்க உங்க கூடவே உட்காந்து சொல்லித்தரோம். ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.